equal to mu naught I by 2R. But plus, so which one greater value? 2R, V2. So V2 greater than V1. So net flux magnetic field strength V2 minus V1 in which direction? That is the cross dominant. So invert direction. Invert direction. That's correct. V2 mu naught I by 2R minus mu naught I by 2 pi R. நீங்க அதை separate பண்ணாச்சு. That is the answer. Okay. Right. இந்த question பார்ப்போம். இது infinite long wire. அதே மாதிரி தான், பட் இப்படி டிரெக்ஷன் மாறும். இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டூ செக்மெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லாங் parallel conductor, another one circular coil, circular turns, right? ஒரு turns 10 தடவை சுத்தலாம், அதே மாதிரி செய்யலாம், right? n டைம் சுத்தி வைக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்க போடலாம். So due to this part, இதால B1 is equal to முயற்சி டேம் இருக்க போதும். என்ன out of the paper, mu naught I by 2 pi R, but out of the paper. But due to this part circular, same direction, mu naught I by 2R. V2 is equal to mu naught I by 2R, but cross. So dot. Same. The current T. So net field is equal to V1 plus V2. ரெண்டையும் add பண்ணிட்டா சரி. ஓகேயா? Right. Question number 7 பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு செமி சர்க்கிள், பட் ரேடியஸ் டிஃபரெண்ட். கரண்ட் இப்படி வந்து சுத்தி இப்படி வந்து இதுக்கால போகுது. பட் டூ பார்ட். ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்ப ரெண்டாலும் பெற போகுது. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு செமி சர்க்கிள் ரெண்டு. அப்ப ரெண்டுக்கும் பார்ப்போம். டாப் பார்ட்டால பார்ப்போம். செகண்ட் V2 V2 is equal to direction out of the paper mu naught I by 2B half circle என்னுடைய 2B. full circle mu naught I 2B, but half circle is അതിന്റെ half value V2. Direction dot E1 the lower part current அதே direction தான், எல்லாம் மாறிய direction mu naught I by 2A half dot. அப்ப ரெண்டையும் add பண்ணுங்க. B is equal to ரெண்டையும் add பண்ணி பாருங்க. that is the answer. சரியா? add பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். விளங்குதா? அடுத்த question number 8. இது கரண்ட் இப்படி போய் இப்படி வருது, பட் டிரெக்ஷன் இங்க மாறுது. டாப்ல பார்ப்போம், பாட்டமும் பார்ப்போம். பாட்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆல வர பார்த்தோம்னா இந்த ப்ளூ ஸ்மால் செமி சர்க்கிள் பார்த்தோம்னா இன்வெர்ட். So V1 is equal to mu naught I by 2A half, but invert direction, right? Invert direction. The top part, that means B2 mu naught I by 2B, radius difference. So A, B radius, but out of the paper. Out of the paper, half value dot. So net flux, which one greater value? V1 and radius per. So V1 greater than V2. Net flux, net magnetic flux density V1 minus V2 in which direction? Cross. This one greater than. So subtract பண்ணி போட்டு 1400. mu naught I by 4A minus mu naught I by 4B. That is the answer.
Yeah. Question number 9. இப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு இப்படி வெளியிட்ட இன்ஃபைனைட் லாங் வயருக்கு பார்த்து நாங்க தியரியை பார்த்துனாங்க. இன்ஃபைனைட் லாங் வயர்ண்டா தியரியை மெமரைஸ் பண்ணுங்க. இன்ஃபைனைட் லாங் டியூ டு இன்ஃபைனைட் லாங் வயர்ண்டா இதுல இருந்து இந்த இதுல வர மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குரிய ஈக்குவேஷன், ஸ்ட்ரென்த்துக்குரிய ஈக்குவேஷன், கரண்ட் அப்படி கை வைக்கணும். இங்கால இன்வெர்ட், இங்கால அவுட்வெர்ட். அந்த வேல்யூ B is equal to mu naught I by 2 pi r பார்த்தனா. இதே அப்ப இங்கால ஹாஃப் போர்ஷன் இங்கால ஹாஃப் போர்ஷனா இருக்கிறபடியால் நாங்க என்ன செய்ய ஒரு இதை நாங்க அதுல இருந்து எடுக்கலாம். இதுதான் தியரி, பட் இதுல இருந்து எடுக்கலாம். இதை ஹாஃப் அடிச்சு விட்டா அதுல ஹாஃப் ஆஃப் த வேல்யூ வருது. mu naught I by இதுல இருந்து தான் பார்ப்போம். இதுல இருந்து இங்க இப்படி இருக்கும். மற்ற சிலபஸ்ல இல்ல அவங்களுக்கு இதுக்கு அந்த இன்ஃபைனைட் லாங் வயருக்கு தான் இருக்குது. அதுல இந்த ஹாஃபுக்கு ஒரு செய்யலாம், மற்ற செய்யலாம். அதான் சிலபஸ்ல உங்களுக்கு இல்லை. ரைட். அப்ப இப்ப கரண்ட் போனா இப்படி செய்யலாம். சரியா? இந்த ஐடியாவை நாங்கள் அங்க யூஸ் பண்ண போறோம். இங்க பாருங்க, இது இப்படி வரைக்க இது கரண்ட் எப்படி போகுது ஃபர்ஸ்ட் வயரால. இங்க அங்கால அவுட்வர்ட், இங்கால இன்வெர்ட். இது உள்ள இது இந்த கை வைக்க மேல அவுட்வர்ட், இங்கால உள்ள இன்வெர்ட். இதுக்கு உள்ள இதுக்கு இன்வெர்ட். V1 எந்த டைரக்ஷன்? இன்வெர்ட். இன்வெர்ட் தான் cross. sorry. இங்க V2 இப்படி கரண்ட் வருது. இந்த அப்படிங்க கரண்ட் fingers invert. So V2 also invert. Here 3 கரண்ட் பாருங்க வைக்கும். இங்க A ல invert. So எல்லாம் ஒரே டிரெக்ஷன்ல வரப்போகுது. இதால வரது ஹாஃப் சர்க்கிள். என்ன ஹாஃப்? இங்க ஹாஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இங்க ஹாஃப் ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டும் சேர்த்தா ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைனா வந்துடும். இது ரெண்டும் சேர்த்தா ஒரு ஃபுல் லென்த் இன்ஃபைனைட் லாங் மேல வரப்போம். ஸோ B is equal to அப்ப இதுல வரப்போ இது செமி சர்க்கிள். அப்ப நெக்ஸ்ட் B is equal to mu naught I by 2 pi r due to V1 and V2. V1 and V2, that flux, that magnetic strength V is equal to mu naught I by 2 pi r due to first and third wire. As due to semicircle, V is equal to mu naught I by 2r. Mu naught I by 2r, but half semicircle means half of the value. சரியா? இந்த क्वेश्चन பாருங்க. இப்படி ஒரு இது இன்ஃபைனைட் லாங் வயர் I1 இப்படி போகுது, ஸ்ட்ரைட்டா போகுது. I1 கரண்ட் கேரி பண்ணது. இது I2 இதுக்கான இன்னொன்று ஒரு லூப் இருக்குது, ரெக்டாங்குலர் லூப். அதுக்காக I2 கரண்ட் இதுக்காக அந்த லென்த் L. இது இங்க இருந்து A டிஸ்டன்ஸ்ல இந்த செக்மெண்ட் இருக்கு, மற்றது இங்க இருந்து B டிஸ்டன்ஸ்ல இவர் இருக்கு. மற்ற சரியா? அப்ப வேண்டது ABCD என்று போடுறேன். இப்ப இதால ரெண்டு ஒரு parallel conductors தான் ஃபோர்ஸ் வரும்னு பார்க்கலாம். ஃபோர்ஸுக்குரிய தியரியை திருப்பி ரிப்பீட் பண்றேன். இது இன்ஃபைனைட் லாங் வயர்னு சொன்னா இது I1 I2 சொன்னா சேம் டிரெக்ஷன்ல கரண்ட் போனா அட்ராக்ட் பண்ணும், ஆப்போசிட் டிரெக்ஷன்ல ரிப்பல் பண்ணும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும்டா, அதுக்குரிய வேல்யூ F is equal to distance separated by D distance and F is equal to mu naught I1 I2 2 pi DL. mu naught I1 I2 L by 2 pi DL வரும். இது தியரியில வேண்டா இதுக்கு முன்னுக்கு உள்ள இதை பாருங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வர ஃபோர்ஸ். இதை நாங்க யூஸ் பண்ண போறோம். ரைட், இதை நாங்க யூஸ் பண்ண போறோம். சேம் டிரெக்ஷன்ல அட்ராக்ட் பண்ண மற்ற ரிப்பல் பண்ண. அப்ப இவர் பெர்மனண்டா இருக்க இதால இதுல வர ஃபோர்ஸ் தான் பார்க்க போறோம். இதால இங்க வரைக்கும் சேம் டிரெக்ஷன், அப்ப அட்ராக்ட் பண்ண இந்த ஃபோர்ஸ் if AB எந்த டிரெக்ஷன் இருக்காங்க, இந்த டிரெக்ஷன் இதுக்கு டுவர்ட்ஸா இருக்கு, அட்ராக்ட் பண்ண போறோம்.
இது விளங்காட்டியும் ஒரு தியரியை பாருங்க. இப்ப பி ஃபோர்ஸ் F mu naught I1 I2 L by 2 pi A 2 pi A இருக்கப்போ சரியா. அடுத்தது இதுக்கு பார்த்தோம்னா இந்த கரண்ட்டுக்கு இது ஆப்போசிட், இது மேல போது கீழ வருது, அப்ப ஆப்போசிட். அப்ப F CD mu naught I1 I2 L by 2 pi B என்பது இதுல இருந்து அந்த டிஸ்டன்ஸ் தானே. சோ B மொத்தமா பார்த்தா இது கூட இது டாமினேட் பண்ணணும், இதுதான் பெஸ்ட். அப்ப நெட் அட்ராக்ட் இந்த பக்கம் பார்த்தா நெட் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் சைடு, இந்த பக்கம் பார்த்தா இந்த ப்ளூ பே மூவ் ஆகும். ஏபி பெஸ்ட் ரைட். இப்ப mu naught கழிச்சு போடுங்க. F1 minus FKB minus FCD என்று இருக்கும். mu naught I1 I2 L common இருக்கும், 2 pi common இருக்கும், 1 by A minus 1 by B இருக்கும். சரியா, இதான் நெட் ஃப்ளக்ஸ். சரியா, நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இங்க கண்டாச்சு. இதால இது ஒரே டிரெக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணும், இதுக்கு இது ரிப்பல் பண்ணும். அப்ப இது இது இந்த ஃபோர்ஸ் இங்க நோக்கி இருக்கும், இது அங்க நோக்கி இருக்கும், இது இதை விட கிரேட்டரா இருக்கு கிட்ட வரும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். சரியா, ஓகே ஆனே இதோட நிப்பாரு.